எக்ஸாம்பிள் 3.22 அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். இஃப் ஒரு பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, கொடுத்துருக்கிற பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? பாலினாமியல்னா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், நிறைய டேர்ம்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ கவனிங்க, பவர்ஸும் என்ன ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்கேன் நான், டிக்ரீஸ் ஆகிருக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 4, 3, 2, 1 அந்த மாதிரி ஆர்டரில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அப்படி இருந்தால் தான் அது என்னது, பாலினாமியல். அதுக்கப்புறம் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் நம்ம லாங் டிவிஷன் போட்டோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் 3.21 போட்டோம்ல. என்ன பண்ணோம், நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் ஒரு பாலினாமியலுக்கு அப்படின்னா லாங் டிவிஷன் போட்டு லாஸ்ட்டாக ஆன்சர் என்ன வர வச்சோம், ரிமைண்டர் 0 வர வச்சோமா. ஸோ அப்போ நம்ம இதை லாங் டிவிஷன் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வந்து 0 வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர். பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் ரிமைண்டர் என்ன வரணும், 0 வரணும். அப்படி கொடுத்துருக்கிற பாலினாமியல் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்ததுன்னா நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் A and B. வெறும் நம்பர்ஸ் தான் இருக்கும் பாலினாமியலில். நம்ம என்ன பண்ணிடுவோம், லாங் டிவிஷன் போட்டு ரிமைண்டர் 0 வர வச்சு கோஷியன்ட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்து நம்ம என்ன எழுதிடுவோம், அதுதான் அதோட ஸ்கொயர் ரூட்னு எழுதிடுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா A கொடுத்துருக்காங்க, B கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் ரூட் டிவிஷன் போட்டு தான் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸ்கொயர் ரூட் டிவிஷன் பண்ணலாமா? கொடுத்துருக்கிற பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் எழுதிட்டேன். ஓகேங்களா? அது ஆர்டராக தான் இருக்குது, டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்குது. சரிங்களா? இப்போ 9x⁴ இருக்குது. ஃபஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்பர்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். 9ஓட ஸ்கொயர் ரூட் என்ன, 3. நான் இங்கே 3 போட்டால் இங்கேயும் என்ன பண்ணணும், 3 போடணும். ஓகேங்களா? x⁴ இருக்குது. அப்போ இங்கே ஒரு x², இங்கே ஒரு x² போடலாமா? x². ஓகேங்களா? அப்போது 3 3s are 9, x² × x², x⁴ கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் இது 0 ஆகிடும். ஓகேங்களா? அடுத்து எத்தனை டேர்ம்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸ்கொயர் ரூட் டிவிஷன்னா கம்பல்சரி 2 டேர்ம் என்ன பண்ணிடணும், கீழே இறக்கிடணும். ஓகேங்களா? நார்மல் டிவிஷனாக இருந்தால் மேலே வந்து ஒரு நம்பர் என்ன பண்ணுவோம், கீழே இறக்குவோம். ஆனால் இது ஸ்கொயர் ரூட் டிவிஷன்றதுனால என்ன பண்ணணும், 2 நம்பர்ஸை கீழே இறக்கணும். அடுத்தது வேறு என்ன சொல்லியிருக்கேன், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, ஒரு டிவிஷன் முடிஞ்சோடனே இங்கே என்ன பண்ணணும், கோஷியன்ட்டில் இருக்கு இல்லையா, அது வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? என்ன பண்ணணும், கோஷியன்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 3x² × 2 என்னாகும், 6x². அது வந்து இதுக்கு நேராக தான் நம்ம எழுதணும். ஓகேங்களா? ஏன்னா இதுதானே நம்ம நெக்ஸ்ட் டிவைட் பண்ண போகிறோம். 6x². ஓகேங்களா? இங்கே 6x² இருக்குது, இங்கே 12x³ இருக்குது. ஃபஸ்ட்டு நம்பர்ஸை பார்க்கலாம். 6 கூட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 12 கிடைக்கும், 2. ஓகேவா? 6 2s தானே 12. அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் என்ன பண்ணிக்கலாம், +2 போட்டுக்கலாமா? அங்கே 2 போட்டு என்ன பண்ணணும், இங்கேயும் 2 போடணும். இங்கே x³ இருக்குது. ஓகேங்களா? இங்கே என்ன இருக்குது, x³ இருக்குது. அப்போ நான் இங்கே வெறும் x மட்டும் என்ன பண்ணுறேன், போடுறேன். அப்போ x மட்டும் நான் இங்கே போட்டேன்னா, இங்கே x போட்டால் என்ன பண்ணணும், இங்கே x போடணும். நான் இங்கே x மட்டும் போட்டேன்னா கவனிங்க, இந்த டேர்மாக தான் என்ன பண்ணணும், ஒன்று மல்டிப்ளை பண்ணணும். 2x × 6x² என்ன கிடைக்கும், 12x³ + 2x × 2x 4x². நெக்ஸ்ட் என்ன பண்ணும், சைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு சப்ராக்ட் பண்ணும். இது கேன்சல் ஆகிடும். 28ல் 4 போயிடுச்சுன்னா 24x². நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அடுத்தது 2 டேர்ம் அப்படியே கீழே என்ன பண்ணிடணும், இறக்கிடணும். +ax + b. அடுத்து என்ன பண்ணணும், கோஷியன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே எத்தனை வேல்யூஸ் இருந்தாலும் அது என்ன பண்ணணும், நம்ம ஒரு வாட்டி டிவிஷன் பண்ணும்போது 2ஆல் மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரணும். ஓகேங்களா? இப்போ இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், 2 × 3x². இதுக்கு நேராக எழுதணும்னு சொல்லியிருக்கேன்னா 6x². இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ப்ளஸ் இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2x × 2 4x. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இங்கே எனக்கு 6x² இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் 6 கூட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 4 கிடைக்கும். 6 4s are 24. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ப்ளஸ் போட்டு 4 போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இங்கே x² இருக்குது, இங்கே x² இருக்குது. ஆனால் நம்ம இங்கே வெறும் 4 மட்டும் போட்டால் போதும். ஓகேங்களா? இப்போ நான் இங்கே +4 போட்டு நான் என்ன பண்ணணும், இங்கேயும் +4 கண்டிப்பாக போடணும். சரிங்களா? இங்கே என்னென்ன வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணிகிட்டே வரணும், அதெல்லாம் என்ன பண்ணணும், இங்கேயும் ஆட் பண்ணிகிட்டே வரணும். சரிங்களா? மறந்துடக்கூடாது. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், இப்போ நம்ம லாஸ்ட்டாக 4 போட்டோம் இல்லையா, இந்த 4ஆல் ஒரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். 4 × 6x², 24x². 4 × 4x என்ன வரும், 16x. + 4 4s are
4 into 4. 4 4s are 16. இப்போ என்ன பண்ணணும்? சைன் சேஞ்ச் பண்ணணும் இல்லையா? சைன் சேஞ்ச் பண்ணால் நமக்கு இது 0ன்னு ஆகிடும். ஆக்சுவலி கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ கண்டிப்பாக நமக்கு ரிமைண்டர் என்ன தான் வரணும்? 0 தான் வரணும். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இப்போ கவனிங்க, ஏக்கு நேராக என்ன வேல்யூ இருக்குது? 16 இருக்குது. அப்போ ஏவோட வேல்யூ வந்து 16, பியோட வேல்யூ வந்து 16 அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாது? எழுதிடக்கூடாது. இதை ஒரு ஈக்குவேஷன் மாதிரி போடணும். எப்படி? ஃபஸ்ட்டு ஏ இருக்குது, -16, ஏன்னா இங்கே -16 தானே இருக்குது, ஈக்குவல் டு 0. அதே மாதிரி பிக்கு பி -16 ஈக்குவல் டு 0. ஏ ஈக்குவல் டு -16 இந்த சைடு வந்துச்சுன்னா +16. பி ஈக்குவல் டு -16 இந்த சைடு வரும்போது +16. ஸோ ஏ வேல்யூ பி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு.